அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினி ஃபேக்டரி சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறேன்னா, நடிகர் நானி பத்தி தான். நானி தற்போது பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்து வருகின்ற நிலையில தான் புஷ்பா பட தயாரிப்பு நிறுவனத்துடன் இணைய இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்குது. அப்படி அவர் இணைய இருக்கும் படத்தின் அப்டேட் பற்றியும் அவர் நடித்த டாப் படங்களை பற்றி சுவாரஸ்யமான பதிவினை இந்த வீடியோக்குள்ள போகலாம். தென்னிந்திய சினிமாவிலே முன்னணி நடிகராக வலம் வருகிறாரு நானி. இவர் தற்போது பார்த்தோம்னா கைவசம் பல படங்கள் வச்சிருக்கிறாரா. அதன்படியே தற்போது இவர் நடித்து வரும் படம் ஹிட் 3. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் என வெளியாகி இருக்குதுன்னா மே மாதம் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆவதாக அப்டேட்டும் கூறியிருந்தாங்க. இது முடித்ததுமே அவர் ஸ்ரீகாந்த் ஹோட்டலாவினுடைய தி பாரடைஸ் படப்பிடிப்பை தொடங்க இருப்பதாகவும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சிவகார்த்திகேயனை வைத்து டான் படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்தியுடன் நானி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியானுச்சு. இந்நிலையில தான் முடிவாகிவிட்டதாகவும் புஷ்பா படத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை பெரிய அளவில் தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுது. விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுது. நடிப்பில் வெளிவந்த சில சிறந்த படங்களை நீ பார்க்கலாம். ஜெர்சி இந்த மனதை தொடும் விளையாட்டு நாடகமும் முன்னாள் கிரிக்கெட் வீரரான அர்ஜுனின் கதையை சொல்றதான். அவருக்கு 36 வயதிலே தனது கனவை நனவாக்க 2வது வாய்ப்பு கிடைச்சிச்சு. வாழ்நாள் முழுவதுமே ஒரு கனவை துரத்துவன் போராட்டங்களையும் வெற்றிகளையும் படம் பிடித்து உறுதியான பின்தங்கியவராக நானி ஒரு சக்தி வாய்ந்த நடிப்பை இந்த படத்துல வழங்கியிருக்காரு. இந்த படம் பார்வையாளர்களிடம் ஆழமாக எதிரொலித்தது, வெற்றியும் பெற்றது. பின்னர் இந்த படம் இந்தியில் ஜெர்சி என்ற பெயரால் ரீமேக்கும் செய்யப்பட்டுச்சு. அதில் ஷாஹித் கபூர் நாயகனாக நடிச்சிருந்தாரு. அடுத்தது இவர் நடிப்பில் வெளியான படம் தான் ஹே நன்னா. நேச்சுரல் ஸ்டாரின் மிகவும் இதயபூர்வமான படங்களை இதுவும் ஒன்றுனே சொல்லலாம். இந்த படம் நீண்ட காலமாக பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெறலைன்னாலும் அதன் மனதை தொடும் கதைக்காக ரசிகர் விரும்பமாக மாறியதான். இந்த படம் ஓடிடியில் வெளியிட்டிருக்க பிறகுதான் பரபரப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். பார்த்தோம்னா நானி ஒரு தனித்த நந்தையாக தனது இளம் மகள் மஹாயை வளர்க்கிறார். அவள் தனது மறைந்த தாயை பற்றி மேலும் அறிய ஆர்வமாக இருக்கிறார். அவளை ஆறுதல் படுத்த விராஜ் அவர்களின் வாழ்க்கையை பற்றி கதைகளை சொல்வாங்களா. இருப்பினும் யாஷ்னா என்ற அம்மான அந்நியன் அவர்கள வாழ்க்கையில நுழையும் போது அவர்களின் உலகம் ஒரு ஆச்சரியமான திருப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. அடுத்தது இவர் நடிப்புல வெளியான படம் தான் ஈகா. இந்த அற்புதமான கற்பனை திரைப்படத்துல தன்னை கொன்றவனை பழிவாங்க துடிக்கும் ஒரு மனிதனின் கதையை சொல்றது. மீண்டும் ஒரு ஈயாக மாறுகிறாராம். ஈயின் குரல் நடிகராக நடிப்பதோடு மட்டுமல்லாமல் நானி மனித வேடத்திலும் நடித்திருக்காரு. இந்த படத்துல புதுமையான கருத்தும் அற்புதமான அனிமேஷனும் சிறந்த அதிரடி காட்சிகள் காரணமாகவே ஒரு தனித்துவமான மற்றும் குறிப்பிடத்தக்க அனுபவம்னே சொல்லலாம். அடுத்தது இவர் நடிப்புல வெளியான படம்ல பலே பலே மகாடி ஓய். இந்த படம் சிரிப்பு கலந்த நகைச்சுவை படத்துல நானி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட விஞ்ஞானியாக நடிச்சிருந்தாரு. ஒரு சுதந்திரமான பெண்ணை காதலிக்கிறாங்க. இந்த படம் நகைச்சுவையான சூழ்நிலைகளை மற்றும் நகைச்சுவையான வசனங்களால் நிரம்பி இருக்குது. நானியில நகைச்சுவை நேரமும் வசீகரத்தை சரியாக எடுத்துக்காட்டுச்சு. நகைச்சுவை வகையிலேயே மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபில் வெற்றி பெற்றன படம்னு சொல்லலாம். அடுத்தது இவர் நடிப்பில் வெளியான படம் தான் ஷாம் சிங்காராய். இது எப்போ வெளியானுச்சுன்னா 2021 வெளியானது படம். இது வசீகரிக்கும் வரலாற்று நாடகத்துல நானி 2 தனித்துவமான வேடங்களையும் நடிச்சிருந்தாரு. ஒரு இளம் திரைப்பட தயாரிப்பாளரும் அவர் திருட்டு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். மேலும் வங்காளத்தை சேர்ந்த கடுமையான சமூக சீர்திருத்தவாதியின் ஷாம் சிங்கா ராயராக தனது ஆரம்ப கால வாழ்க்கையில பிளாஸ் போக்குகளையும் பார்க்க தொடங்கினாரா. இந்த படம் காதல் மற்றும் நாடகத்தை தடையின்றி கலக்கிறது. நானி கதாபாத்திரங்களில் இடையில மாறுகிறது. இயல்பான நடிப்பு திறமைக்கு பெயர் பெற்றவர் தான் நானி. இவர் பார்த்தோன்னா பிப்ரவரி 24, 1984 அன்று இந்தியாவில் ஹைதராபாத்தில் பிறந்திருக்காரு. 28க்கும் மேற்பட்ட படங்களையும் நடிச்சிருக்காரு. 4 சைமா விருதுகளையும் வென்றிருக்காரு. 2 நந்தி விருதுகள், 2 ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் வென்றிருக்காரு. திரைப்படத்துறையில நுழைவதற்கு முன்பே அவர் ஒரு ரேடியோ ஜாக்கியாகவும் பணியாற்றிருக்காரு. உதவி இயக்குநராக பணியாற்றியதன் மூலமே திரைப்பட வாழ்க்கையை தொடர்ந்திருக்காரு. இறுதியில் அவர் இயக்குனர் பாலாவினுடைய கவனத்தை ஈர்த்தாரா. 2008 தான் தனது அஷ்டசம்மா திரைப்படத்துல முக்கிய வேடத்துல நடிக்க அவரை தேர்ந்தெடுத்தாராம். இதற்கு பிறகுதான் பின்வாங்கவே இல்லை. மேலும் நானி தெலுங்கு திரையுலகில் நன்கு அறியப்பட்டுகிறாரு. விமர்சகர்கள் அவரது நடிப்பு பாணியை முற்றிலும் இயல்பானதாகவும் குறிப்பிடுவாங்க. அவர் பெரும்பாலும் கதாபாத்திரத்தின் வாழ்கிறார்னு சொல்லுவாங்க. வேடிக்கையான காதலன் பாய் வேடங்களை தீவிரமான முதிர்ந்த வேடங்களையும் வழங்குவதில் ஒரு திறமை கொண்டவர் தான் நானி. நானியினுடைய சிறந்த
10 வெற்றி படங்களை பட்டியல அவரது மிகவும் பிரபலமான படங்களின் ஒன்றாக ஈகாவை குறிப்பிடலாம். படத்தில் அவர் குறுகிய காலம் தோன்றிய போதிலும் அதில் அவரது நடிப்பிற்காக பிரபலமான பாராட்டுகளை பெற்றாராம். தோன்றிய சில காட்சிகளிலேயே காதல் பையனாக பிரகாசிப்பதாக குறிப்பிடலாம். நானி 2013 டிஃபைட் படத்திற்கு தயாரிப்பாளராக ஆனாராம். படத்திற்கு தனது குரலை கொடுத்தாராம். அதைத் தொடர்ந்து அவர் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான வால் போஸ்டர் சினிமாவை தொடங்கியிருக்காரு. 2018 தான் பிக் பாஸ் 2 தொகுத்து வழங்குவதன் மூலமே தொலைக்காட்சியில் அறிமுகமாயிருக்காரு. ஹே நன்னா போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றிகளை பாதுகாப்பாக தனது பெல்ட்டின் கீழ் மறைத்து வைத்திருக்கிறாரு. பார்த்தோம்னா தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் நடிக்கும் இந்திய திரைப்பட நடிகர்னு சொல்லலாம். கல்வியை முடித்த பின்பு தான் சீரனு வெட்லாவிடமும் பாபுவிடமும் உதவி இயக்குநராகவும் பணியாற்றிருக்காரு. பின்னரில் ஹைதராபாத்திலேயே வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பணிபுரிந்திருக்காராம். அதுக்கு அப்புறம்தான் அட்டாசம்மா என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமாயிருக்காரு. நானி ஹைதராபாத்தில் பிறந்து வளர்ந்திருக்காரு. ஆகஸ்ட் 12, 2012 அஞ்சனாவுடன் திருமணம் உறுதி செய்யப்பட்டுச்சான். இவர் நடிப்பில் தமிழில் வெளியான படங்களை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் படம் பார்த்தோம்னா ஆஹா கல்யாணம். படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்கன்னா நானி, வேணி கபூர், சந்திரலேகா எல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த குழுவுக்குமே சராசரி வயது 26க்கு மேல் இருக்காது என்ற படத்தினுடைய இயக்குனர் கூறியிருக்காராம். தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளுமே தயாரிக்கப்பட்டுச்சான். கதை பார்த்தோம்னா ஸ்ருதி கல்லூரியில் இறுதியாண்டு மாணவியாகவும் பகுதி நேரமாக திருமண ஒப்பந்த நிறுவனத்தில் வேலை செய்வதாகவும் இருந்துச்சு. அந்த தொழிலில் பெரிய ஆளாக வேண்டும் என்பது அவரது கனவாக இருக்குது. திருமணத்தின் ஸ்ருதியை பார்க்கும் சக்திவேலுக்கு ஸ்ருதி மீது காதல் வருது. ஸ்ருதியின் நட்பை பெற என்பதற்காக அவருடன் தொழில பங்குதாரராக சேர்ந்து கொள்ள வேண்டுகிறாரு. முதலில் எதிர்த்தாலுமே பின்பு சேர்ந்து கொள்றாங்க. இருவருமே இணைந்து அந்த தொழிலை மிக புகழ்பெற்ற சந்திரலேகாவுடன் வேலைக்கு சேர்ந்து தொழில் கற்றுக்கொள்ள நினைக்கிறாங்க. அங்கு அவர்களுக்கு சந்திரலேகாவுக்கும் இடையே தொழில் ரீதியாக முரண்பாடு ஏற்பட்டு வெளியேறுவாங்க. உடனடியாக தங்கள் கெட்டிமேளம் என்ற நிறுவனத்தை தொடங்குவாங்க. குறைந்த செலவில் நன்றாக திருமணத்தை நடத்துவதாலே அவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிக அளவு வரவும் தொடங்கினாங்க. இவருக்கிடையே சண்டையும் விரிசலும் ஏற்பட்டது. ஒரு சமயத்தில் பெரிய பணக்காரர் கெட்டிமேளத்தின் மூலம் திருமணம் செய்ய முன்வராரு. ஆனால் ஸ்ருதி சக்தி இணைந்து செயல்பட்டால் தான் தருவேன் என நிபந்தனை கூறுவாங்க. நண்பர்கள் வற்புறுத்தல் காரணமாகவே பணத்திற்காகவே இருவருமே இணைந்து வேலை செய்ய சம்மதிப்பாங்க. இதற்கிடையிலே ஸ்ருதிக்கு வேறு ஒருவன் நிச்சயதார்த்தமும் முடிந்துவிடுதான். அவர்களை கடனில் இருந்து மீட்க இந்த திருமணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பது முக்கிய தேவைக்காக இருக்குதுன்னு சொல்றாங்க. தனங்களை முடித்தார்களா இல்லையா என்பதா மீதி கதை. இவர் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் பார்த்தோம்னா நானி. இது தெலுங்கு மற்றும் தமிழிலும் தயாரிக்கப்பட்டது. இப்படம் மலையாளம், இந்தியில் மொழிமாற்றமும் செய்யப்பட்டு வெளியானுச்சு. இதில் இருந்தவர் தன்னை கொஞ்சவரை பழிவாங்குவதற்காக ஈயாக மாறி பிறவி எடுப்பது தான் கதை. தெலுங்கு தமிழில் வெளியான அறிவியல் கதைகளை கொண்ட திரைப்படங்களை இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். நானி தன் எதிர் வீட்டு பெண் பிந்து மீது 2 ஆண்டுகளாக காதல் கொண்டுள்ளார். காதலை பல விதங்களை பிந்துவுக்கு தெரியப்படுத்தும் விதத்தில் பிந்துவும் நானியை காதலிக்கிறாங்க. காதலி நானியுடன் சொல்லாமல் மறைந்து அவரிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார். சுதீப் பெரும் பணக்கார தொழிலதிபர். அவர் பெண்களை உணவகத்தில் பிந்து நானியை பார்த்து விடுறாங்க. நானி நீச்சல் குளத்திற்கு அந்த புறம் உணவகத்தில் வான வெடிகளை பொருத்துறாங்க. பிந்து நானியை பார்ப்பதை அறிந்து சுதீப் நானி மேல் பொறாமை கொள்றாரு. பிந்து இரவு நீண்ட நேரம் வேலை செய்தால் நானியை துணைக்கு வர கூப்பிடுவாங்க. அப்பொழுது பிந்துவுக்கு தனி செய்வதற்கான சில குறிப்புகளை நானி தருவாங்க. கழுத்தணியே செய்து முடிந்ததுமே நானியிடம் தன் காதலை சொல்ல பிந்து முடிவு செய்கிறாங்க. பிந்துவை அவர் வீட்டில் விட்டதுமே நானி சுதீப் இடுகாட்டிற்கு கடத்தி சென்று நன்றாக அடித்து தன் பிந்துவை காதலிப்பதாகவும் நானி பிந்துவை பார்க்கக்கூடாது என்று மிரட்டுறாரு. பிந்துவின் பக்கத்தில் சுதீப் சென்றாலே அவரை கொன்று விடுவேன் என்று நானி சொல்கிறாங்க. நானியை கழுத்து நேர்த்து சுதீப் கொள்றாங்க. பிந்து நானியை காதலிப்பதாக அவருக்கு அலைபேசியில் குறுஞ்செய்தியும் அனுப்புவது. பிந்து தன்னை காதலிப்பதை அறிந்த பின்னே நானியின் உயிரும் பிரியுது. ஈயாக மாறுறாரு. காதலித்த சுதீப்பின் அலுவலகத்தில் ஈ வருது. சுதீப்பை கண்டதுமே ஈக்கு தன் பழைய பிறப்பு பற்றி நினைவுக்கு வருதாம். சுதீப் பண்ணிய கொடுமைகளுக்கு பழி தீர்க்க முயல்றாரு. சுதீப் எங்கு சென்றாலுமே அவரை பின்தொடர்ந்து அவருக்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்துறாங்க. நானியின் இறப்பை நினைத்து பிந்து வருத்துவதை அறிந்த நானியை மறந்து தன்னை காதலிக்க வைக்க சுதீப் முயற்சிகளும் மேற்கொள்றாங்க. வீட்டை அடையும் ஈ அவருக்கு ஈ உருவத்திலேயே உள்ளது நானி என புரிய வைக்கிறது. தனக்கென்று சுதீப்
என்ன சொல்கிறது? பிந்துவிற்கு சுதீப்பின் உண்மையான குணம் பற்றி தெரியுது. ஈயுடன் இணைந்து சுதீப்பின் வாழ்வை சீரழிக்க திட்டமிடுறாங்க. இறுதியில் சுதீப்புக்கு என்ன ஆகுது என்பது தான் இந்த படத்தினுடைய கதையாக சுவாரஸ்யமாக அமைஞ்சிச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் சினி ஃபேக்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.